வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த சேனலில் நீங்கள் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, டெல்லியில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ், அப்புறம் டெல்லியில் இருக்கிற லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறமா இங்கே நாங்கள் என்ன குக் பண்ணி சாப்பிட்றோம் அதெல்லாம் தான் பார்க்க போகிறீங்க. நான் ரொம்ப பெரிய செஃப்பெல்லாம் இல்லை, நான் என்ன குக் பண்ணி வீட்டில் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்களோ அது உங்களுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு. சிக்கன் மோமோஸ் பிடிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வெஜ் மோமோஸ் எப்படி பண்ணுறது, பன்னீர் மோமோஸ் எப்படி பண்ணுறது, இது எல்லாமே பார்க்கலாம். மோமோஸ் நீங்கள் தனியாக பண்ணிங்க அப்படின்னா டைம் எடுக்கும். மோமோஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கூட ஒரு ஆள் எடுத்துக்கோங்க, யாராவது ஹெல்ப்புக்கு. அப்போ கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். இது மைதா மார்னிங் சாப்பிட்றது நல்லதில்லை தான், ஆனால் நம்ம சிக்கனோ இல்லை லோடட் ஆஃப் வெஜிடபிள்ஸோ இல்லை பன்னீரோடு சேர்த்து சாப்பிடும்போது ஓகே தான். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் மோமோஸ்க்கு டோ ரெடி பண்ணிடலாம். டோ ரெடி பண்ணுறதுக்கு 2 கப் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டு தண்ணி போட்டு நார்மலாக எப்படி பிசைஞ்சு எடுப்போமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துருங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா தான் இந்த மாவில் நம்ம எவ்வளோ தூரம் ப்ரெஷர் கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் மோமோஸ் வந்துட்டு ஃபைனல் அவுட்புட் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஹார்டாகிடும் கொஞ்சம் நேரத்துலையே. செஞ்சு முடித்ததும் நம்ம சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி நீங்கள் அமுக்கி விட்டு இது பண்ணால் மட்டும் போதும் நினச்சிடாதீங்க. இதை கல்லில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு 50 to 60 டைம்ஸ் நம்ம இழுத்து மாற்றி போட்டு தேய்ச்சி அந்த மாதிரி ஒரு 60 to 70 டைம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டோவை. அப்போ தான் நம்ம ஃபைனல் அவுட்புட் இருக்கு இல்லையா, ஓகே 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மோமோஸ் சாப்பிடும்போது கூட அது சூடாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா டோவை இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சால் மட்டும்தான் சாஃப்டாக வரும். இந்த உதிரியாக மாவு போடும்போதும் நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் பிசைகிற மாவு கொஞ்சம் லைட்டாக லூஸாக பிசைஞ்சிருந்தீங்கன்னா, நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு உதிரி மாவு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இழுத்து தேய்ச்சி விட முடியும். இல்லை நீங்கள் டோவே ரொம்ப ஸ்ட்ராங்காக ரஃப்பாக ஆல்ரெடி சப்பாத்தி டோவுக்கு பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முடியவே முடியாது. இந்த மாதிரி உதிரி போடுற மாவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உங்கள் கைட்டு தான் ரொம்ப ப்ரெஸ் கொடுத்து வெளியில் எடுக்கணும் இந்த மாவை. இந்த மாவை நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுக்க போகிறோம். மேலே ஒரு ஈர துணியில் நனைச்சி வெள்ளை துணியை மூடி வச்சுடுங்க. இப்போது நம்ம மோமோஸ்க்கு தேவையான ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு 2 பெரிய ஆனியன் எடுத்திருக்கேன். 2 பெரிய ஆனியனையும் நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதாவது சிக்கன் எது ஆனியன் எதுன்னு தெரியாமல் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணிட்டேன், ஏன்னா என்கிட்ட சாப்பர் இல்லை. நீங்கள் எலக்ட்ரிக் சாப்பரோ இல்லை இழுத்து விடுற மாதிரி அந்த சாப்பரோ வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறமா ஜிஞ்சரும் கார்லிக்கும் அப்படி தான் ரொம்ப குட்டியாக, அதாவது நம்ம பல்லில் பட்டும் படாமலும் இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த மோமோஸுங்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க, பெரிய நீளமான க்ரீன் சில்லி. என்னோடய வீட்டில் குட்டி பசங்களும் இருக்கிறாங்க, அதனால தான் நான் க்ரீன் சில்லி ஆட் பண்ணல. ஏன்னா ஒரு பையனுக்கு 1 வயசு தான் ஆகுது, அவன்லாம் க்ரீன் சில்லியோ இல்லை பெப்பர் பவுடரோ போட்டால் சாப்பிட முடியாது. அதனால தான் நான் ஆட் பண்ணல. இதுக்கு பதிலாக நான் சட்னியில் ரெட் சட்னி வைப்பாங்க இல்லையா, அதில் நான் கொஞ்சம் காரம் சேர்த்துக்குவேன். நான் இங்கே இன்றைக்கி என்ன சிக்கன் வாங்கியிருக்கேன்னா, இங்கே கொத்து சிக்கன்னு தனியாகவே கிடைக்கும். டெல்லியில் பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக வாங்கிக்கலாம். பிரெஸ்ட் தனியாக வாங்கிக்கலாம், விங்ஸ் தனியாக வாங்கிக்கலாம், லெக்ஸ் தனியாக வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கொத்து சிக்கன், லிவர் தனியாக வாங்கிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக வாங்கிக்கலாம். நான் இங்கே கொத்து சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை நான் ஃப்ரீசர்லேருந்து காலையிலே எடுத்து போட்டுட்டேன் டீ போடுறதுக்கு முன்னாடியே. ஸோ அது ஓரளவுக்கு சில் அவுட் ஆகிடுச்சு. இப்போது அது கூட ஆனியன் எடுத்து போட்டுக்கோங்க. இங்கே ஸ்டஃபிங்ஸ் தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் க்ளீன் அண்ட் நீட்டாக ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதுபடியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆட் பண்ணிங்கன்னா. இல்லை ஆட் பண்ணலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டரை முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்ன மாதிரி அப்போ தான் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை சீவி போட்டுக்கோங்க. அப்போ தான் அது வந்து மிக்ஸ் ஆகும், இல்லைனா மிக்ஸ் ஆகாது. இது கூட நம்ம வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் இருக்குது இல்லையா, அதை நம்ம எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா
ஃப்ரை பண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். எனக்கு ஜிஞ்சர் கார்லிக்கு ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணால் தான் பிடிக்கும். உங்களுக்கு ஆனியனும் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணால் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மாமோஸ், சிக்கன் மாமோஸ் இங்கே டெல்லியில் ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. இன்றைக்கி நான் டெல்லியில் பண்ணுற ஒரு விதமான மாமோஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் இருக்கிற இந்த பட்டர் இருக்குது இல்லையா, இது எல்லா சிக்கனோடய மிக்ஸ் ஆகணும். அதனால் நீங்கள் நல்லாவே கிளறி விடுங்க. கைட்டு பிசைஞ்சு விட்டால் தான் இதில் உள்ள எல்லாமே எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் ஆனதான் நல்லாயிருக்கும். நான் பிசைஞ்சு விட்ற மாதிரி நல்லா எல்லோரும் பிசைஞ்சு விட்டுருங்க. அப்போ தான் எல்லாமே எல்லாத்துக்கூட மிக்ஸ் ஆகும், டேஸ்ட்டும் நல்லாவும் இருக்கும். இல்லைன்னா சில இடத்துல உப்பு அதிகமாக இருக்கும், சில இடத்துல பட்டர் அதிகமாக இருக்கும், சில இடத்துல சுத்தமாக இருக்காது. ஸோ மிக்ஸ் பண்ணும்போது நல்லா எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் 2 to 3 நிமிஷம் ஆகும், பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. நான் சவுத் இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் எனக்கு மாமோஸ் அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் எப்போ நான் நார்த் இந்தியா வந்தனோ அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இங்கே இருக்கிற பெஸ்ட்டான மாமோஸ் கடையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஒரு 3 கடை ரொம்ப பிடிக்கும் இங்கே சவுத் டெல்லியில். நீங்களும் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதில் 3 கடையுமே 3 டிஃப்ரெண்ட்டான மோமோஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் 3 கடையும் மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் டெல்லி வந்தீங்கன்னா. ஆனால் ஒரு கடையும், ஒரு கடை இந்த சைடு இருந்துச்சுன்னா ஒரு கடை நார்த்துனா ஒரு கடை வெஸ்ட்டில் இருக்கும். அந்த மாதிரி தான் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். ஒரு நாளைக்கு ஒரு கடையில் டேஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தானே டேஸ்ட் என்னன்னு தெரியும். இப்போ நான் வந்துட்டு ஜிஞ்சரையும் கார்லிக்கும் ஃப்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு ஆனியனும் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பட்டர் தான் போட்டு அதில் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு அந்த இருக்கிற ஸ்டஃபிங்ஸ் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டெல்லியில் நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்கவும் செய்யும், நிறைய விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கவும் செய்யும். அதில் இந்த ஃபுட்லேயும் அப்படி தான். எனக்கு எப்போயும் நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி வடை, சமோசா, பஜ்ஜி அதெல்லாம் இங்கே நிறைய இடத்துல கிடைக்காது. ஊரில் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஹோட்டலில் போய் ஒரு இட்லியோ இல்லை லஞ்சுக்கு வந்து ஒரு ரசம் சாதமோ வாங்கி சாப்பிட்றலாம். ஆனால் நம்ம இங்கே இருந்தோன்னா பட்னியாக தான் இருக்கணும். ரசம் சாதம் கேட்டிங்கன்னா வெண்ணி தண்ணி தான் கிடைக்கும். காலையில் இட்லி கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கல் தான் கிடைக்கும் எந்த ஹோட்டல்னாலும். ஆனால் இப்போ ஒரே ஒரு ஹோட்டலில் ரொம்ப நல்லா இருக்குது நான் டேஸ்ட் பண்ணதுலேயே. அந்த ஹோட்டல் வந்துட்டு எங்கே இருக்குன்னா யூசுப் சராயில் இருக்குது. ஒரு சவுத் இண்டியன் ஹோட்டல் தான், சின்னதாக தான் இருக்குது. ஏன்னா அது ரொம்ப பெரிய பார்ஷான மெயின் ரோட்லேயே இருக்கிற மாதிரியான ஒரு ஷாப்பு. ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி 2 டைம் சாப்பிட்டேன். 2 டைமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி நம்ம சவுத் இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. நார்த் இந்தியாவில் எப்படி இருக்கும்னா சாம்பாரை பார்த்திங்கன்னா ரசம் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அந்த ஒரு கடையில் சாப்பிட்டு நிம்மதியாக இருந்துக்கோங்க. ஓகே, நான் எப்படி ரோல் பண்ணுவேன் அப்படின்னா மொத்தமாக ஒரு பெரிய ரவுண்டாக மாவு எடுத்துகிட்டு அதை தேய்ச்சி 4, 5 அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவேன். அதுதான் எனக்கு ரொம்ப ஈஸி. இதில் நான் பார்த்தீங்களா இந்த திக்னஸ் இருக்கணும். ஆல்ரெடி ஷோ பண்ணல அது மாதிரி அந்த திக்னஸ்க்கு உங்களோட அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம கையில் வச்சு உழப்பிட்டு இருந்தோன்னா அது ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்கும். 2 ஸ்பூனுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். நான் கட் பண்ணியிருக்கிற இந்த சைஸுக்கு 1.5 ஸ்பூனில் ஸ்டஃபிங்ஸ் வச்சா போதும், மோர் தென் எனஃப். அதுக்கு மேலே வச்சா ரொம்பவே வெளியில் வந்துடும், இல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ 1.5 ஸ்பூனுங்கிறது ரொம்ப மோர் தென் எனஃப். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா கார்லிக்கும் ஜிஞ்சரும் எல்லா இடத்துலையும் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. பார்த்திங்களா நான் எப்படி உள்ளே ஸ்டஃப் பண்ணுறேன் அப்படின்னு 2 ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டே இருங்க, அப்போ தான் தெரியும் நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணுறோன்னு. மாமோஸில் ஃபோல்டிங் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் இன்றைக்கி சொல்லித்தர போது ரொம்ப ஈஸியான ஒரு ஃபோல்டிங் தான். நீங்கள் இதுக்கப்புறம் நம்ம போக போக நம்ம வந்துட்டு வேறு ஃபோல்டிங்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் நல்லா அமுக்கி விட்டுட்டு இந்த கார்னர் இருக்கு இல்லையா, அமுக்கி விட்டதுக்கு ஆப்போசிட் சைடை உங்களோட இதை திருப்பி வச்சுக்கோங்க. அந்த ஸ்டஃபிங்ஸை மாமோஸை திருப்பி வச்சுட்டு எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். இந்த 2 கார்னர் இருக்குது இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் 2 கார்னரை பிடிச்சி உள்ளே நல்லா அழுத்தி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இங்கே மாமோஸ் பண்ணி தருவாங்க. ஸோ இது ஒரு ஷேப் உங்களுக்கு. இது ரொம்ப ஈஸியான ஷேப் தான். நான் இன்னொரு டைமும் இது மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி யார் பிகினர்ஸ் லெவலில் கூட இதை கற்றுக்கலாம். உங்களுக்காக 2வது தடவையும் அதே ஷேப் பண்ணி காட்டுறேன். இது ரொம்ப சிம்பிளான ஷேப் தான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம்.
ஸோ நீங்கள் இதை பிகினர்ஸ் லெவலில் கூட ரொம்ப சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். அதை நம்ம அந்த பண்ணி வச்சுருக்கிற டோவை எடுத்துட்டு அதுக்குள்ளே 2 ஸ்பூன் ஸ்டஃபிங் வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிடணும். நல்லா அந்த மேலே உள்ளதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ண அந்த சைடுக்கு ஆப்போசிட் சைடை எடுத்து உள்ளானிக்கு மடித்து அமுக்கி விட்டிங்கன்னா உங்கள் ஷேப்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் நான் பண்ணுறத. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிள். நம்ம பசங்க கூட இதை செஞ்சுருவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த ஷேப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாக ட்ரெடிஷ்னலான ஷேப்பை விட இந்த ஷேப் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மாமோஸ் கூட இங்கே ரெட் சட்னி க்ரீன் சட்னின்னு 2 தருவாங்க. அந்த 2 சட்னியுமே நீங்கள் வைக்க கற்றுக்கங்க. அதுக்கும் நான் ரெசிபி போடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட வச்சு நம்ம சாப்பிடும்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக சமைச்சு முடிச்சிடலாம் ஒருத்தவங்க ஹெல்ப் இருந்ததுன்னா. இந்த மாதிரியே எல்லாம் நம்ம எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கிற எல்லாத்தையும் ஸ்டஃபிங் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சாஃப்டான மாமோஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் தான் வச்சு இன்றைக்கி பாயில் பண்ண போகிறேன். இதுக்கு தனியாக ஸ்டீமர்லாம் நான் வாங்கலை. ஏன்னா நம்ம ஒன்ஸ் இன் அ வாயில் தான் நம்ம செய்ய போகிறோம், எப்பயுமே செய்ய போகிறது இல்லையா, அதனால நான் அது வாங்கலை. நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் வச்சு பாயில் பண்ணி எடுக்க போகிறேன். இதுதான் ஃபைனலாக நான் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச கவுண்டிங்ஸ். நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருந்துச்சுன்னு. எனக்கு அப்போ தான் அடுத்தடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு அப்ரிஷியேஷனாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வேறு யாருக்காவது தேவைப்பட்டவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மோமோஸ் எப்படி பண்ணணும், டெல்லியில் எப்படி லைஃப் ஸ்டைல் இருக்குது, அதுக்கப்புறம் டெல்லியில் என்னென்னலாம் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற எல்லாமே டே டு டே லைஃப் தான். இது குக்கிங் சேனல் கிடையாது, எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நான் போடுவேன். ஸோ நீங்கள் அப்படி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா தமிழில் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். பாருங்கள் நம்மளோட பாயில் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ஸ்டீம் பண்ணதுக்கப்புறமா. ஆமாம், இது டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இன்றைக்கி பண்ண வீடியோ, நான் பேசுனது எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணிகிட்டே வரேன், எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுங்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.